இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இன்று தியானிக்கும்படியாய் 1 ராஜாக்களின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 1 வாசிக்கலாம். 1 ராஜாக்களின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 1 தாவீது ராஜா வஸ்திரங்களினால் அவனை மூடினாலும் அவனுக்கு அனல் உண்டாகவில்லை. அப்பொழுது அவனுடைய ஊழியக்காரர் அவனை நோக்கி, சூனேம் ஊராளாகிய அபிஷாகை கண்டு அவளை ராஜாவிடத்தில் கொண்டு வந்தார்கள். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. தாவீது ராஜாவுடைய கடைசி காலகட்டத்தில் நடக்கிற ஒரு சம்பவம். ஆமென். இங்கு ஒரு பெண்ணை, ஒரு வாலிப பெண்ணை குறித்து வேதம் சொல்லுகிறது. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. வேதம் அவளை சாதாரண ஒரு பெண்ணாய் அவளை அறிமுகப்படுத்தினாலும் அவள் ஒரு பெரிய ஒரு ஆளுமை உள்ளவளாய் மாறுகிறாள். ஆமென். அல்லேலூயா. பெரிய ஒரு ஆளுமை என்றால் அது முதல்ல அது இன்ட்ரோடக்ஷன் சொல்லிடுறேன். இந்த அபிஷாக் இந்த ஸ்திரீ, இந்த பெண், இவள் கன்னியாய் இருக்கிறாள். சிறு வயது, வாலிப வயது. இவளுக்கும் தாவீதுக்கும் வயது வித்தியாசம் ரொம்ப. ஏன்னா அவர் சாவு கிடக்கிறார். ஆமென். அல்லேலூயா. ஆனால் இவள் சிறு பெண்ணாய் இருக்கிறாள், வாலிப பெண்ணாய் இருக்கிறாள். இப்போ இவள் இந்த அரண்மனைக்குள் நுழைகிறாள். எந்த அரண்மனைக்குள்ள? தாவீதுடைய அரண்மனைக்கு உள்ளால் நுழைகிறாள். இவளை குறித்து வேதம் கொஞ்சம் பின்னால் போனால் இரண்டாம் அதிகாரம் 17வது வாக்கியம். ராஜாவாகிய சாலமோன் உம்முடைய சொல்லை மறுப்பதில்லை. எனக்கு அவர் விவாகம் பண்ணி கொடுக்க அவரோட பேசும்படி வேண்டுகிறேன் என்றாள். அதற்கு பத்சேபாள், நல்லது, நான் உனக்காக ராஜாவிடத்தில் பேசுவேன் என்றாள். பத்சேபாள் அதோனியாவுக்காக ராஜாவாகிய சாலமோனிடத்தில் பேசும்படி போனாள். வைத்தான். விரும்புகிறேன், மறக்க வேண்டாம் என்றால். அதற்கு ராஜா, என் தாயாரே கேளும் என்றான். அப்பொழுது அவள், சூனேம் ஊராளாகிய அபிஷாகை உம்முடைய சகோதரனாகிய அதோனியாவுக்கு விவாகம் பண்ணி கொடுக்க வேண்டும் என்றாள். ராஜாவாகிய சாலமோன், நீர் சூனோம் ஊராளாகிய அபிஷாகை அதோனியாவுக்கு கேட்பானேன், அப்படியானால் ராஜ்ய பாரத்தையும்
அவனுக்கு கேளும், அவன் எனக்கு மூத்த சகோதரன், அவனுக்கும் ஆசாரியனாகிய அபியத்தாருக்கும் யோவாவுக்குமே அதை கேளும் என்றான். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அரண்மனையில் ஒரு பெண், ஒரு ஸ்திரீ, ஒரு வாலிப ஸ்திரீ பிரவேசிக்கிறாள். ஆமென். அல்லேலூயா. இந்த அரண்மனையில் நடக்கிற காரியம் நமக்கு தெரியும். சாலமோனுடைய சகோதரனாகிய, சகோதரன் என்றால் தாவீதுடைய ஒரு மறுமனையாட்டியுடைய ஒரு பையன், அவன் பேர் தான் அதோனியா. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கதை கேட்கறது போல கேட்டுட்டு இருக்கணும். ஆமென். அல்லேலூயா. தாவீதுடைய யாருடைய? தாவீதுடைய மறுமனையாட்டியுடைய பையன் பேர் என்ன? அதோனியா. ஆமென். இப்போ நல்லா கவனிங்க. இப்போ நம்ம பழைய ராஜாக்களுடைய காலகட்டத்துக்கு போகலாம். ஆமென். இப்போ அரண்மனையில் தாவீது தான் ராஜா. இதுவரைக்கும் தாவீது தான் ராஜா. ஆமென். தாவீதுக்கு அப்புறம் இன்னும் ராஜா மகுடம் சூட்டப்படவில்லை. தாவீது ராஜாவா தான் இருக்கிறார். ஆனால் ராஜா கிழவனாய் படுத்த படுக்கை ஆயிட்டார். ஆமென். இப்போ நல்ல கவனிங்க. இப்போ இந்த தாவீதுக்கு விரோதமாய் தாவீது ராஜா உயிரோடு இருக்கும்போதே சிங்காசனத்தில் தாவீது இன்னும் யாரையும் முடிசூட்டி வைக்கவில்லை. இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில் இருக்கும்போது அதோனியா என்ன திட்டம் போடுறான்? ராஜாவாக திட்டம் போடுகிறான். ஆமென். அவனுக்கென்று சில பேரை கூப்பிடுகிறான். அவனுக்கு ஒரு ஆசாரியன், அவனுக்கு ஒரு மந்திரி, எல்லாரையும் கூட்டிக்கிட்டு அவன் ஒரு இடத்துல போய் ஜனங்களை கூட்டிக் கொண்டு அவனே தன்னை ராஜாவாய் மணிமகுடம் சூட்டுவதற்கு அங்கு ஒரு ஆயத்த வேலை நடக்கிறது. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ தாவீதுடைய அரண்மனை அதோனியாவுடைய கண்ட்ரோல்ல இருக்கு. அதோனியா தான் அதை கண்ட்ரோல் பண்ணி வைத்திருக்கிறான். இப்போ தாவீதுடைய மனைவி பத்சேபாள் யாரு? சாலமோனுடைய தாயார். இப்போ பத்சேபாள் இடத்தில் தாவீது வாக்குரைத்திருக்கிறார், கர்த்தர் எனக்கு வாக்குரைத்திருக்கிறபடி உன்னுடைய பிறப்பு, உன்னுடைய மகன் சாலமோன் தான் எனக்கு அடுத்து ராஜாவாய் இருப்பான். ஆமென். அல்லேலூயா. இது எல்லோருக்கும் தெரியும். அதனால தான் தாவீதுக்கு விரோதமாய் அவனுடைய அப்சலோமாய் இருக்கட்டும், அவனுடைய பிள்ளைகள் எல்லாம் அவனுக்கு விரோதமாய் எழும்பியதற்கு காரணமே தாங்கள் ராஜாவாய் தீர முடியாது, சாலமோன் தான் ராஜா என்பதை அவர்கள் அறிந்தபடியால் தான் இவனுக்கு விரோதமாய் எழும்புறாங்க. ஆமென். இப்போ கடைசி காலம் ஆயிடுச்சு. அந்த விரோதமாய் எழும்பினவெல்லாம் செத்து போயிட்டான். ஆமென். அல்லேலூயா. அப்சலோமா இருக்கட்டும், அந்த பிள்ளைங்க எல்லாம் செத்தாச்சு. இப்போ இந்த வேலைக்காரியுடைய, அதாவது மறுமனையாட்டியுடைய மகன் அதோனியா என்ன செய்கிறான்? வஞ்சித்து இந்த அரண்மனையை தான் கைப்பற்றும்படியாய் தாவீதை, அரண்மனையை தன்னுடைய கண்ட்ரோலில் வைக்கிறான். இப்போ இந்த கண்ட்ரோலில் இருக்கிற அரண்மனைக்கு உள்ளால் இப்ப தாவீதுக்கு பக்கத்துல பத்சேபாளோ இல்லாவிட்டால் நாத்தான் தீர்க்கதரிசியோ அவங்க தாவீது கிட்ட நெருங்கினா தான் தாவீது சாலமோனை கொண்டு சிங்காசனத்தில் உட்கார வைப்பான். ஆமென், ஆமென். புரியுதா? நாத்தான் தான் இதை பண்ணணும், நாத்தான் தான் அபிஷேகம் பண்ணணும், நாத்தான் தான் கூட்டிட்டு போய் ஆசாரியனை கொண்டு சாலமோனை என்ன செய்யணும்? அரசனாய் சிங்காசனத்தில் அபிஷேகம் செய்து வைக்கணும். இது நடக்கணும்னா இவங்க யார்கிட்ட போகணும்? ராஜா கிட்ட போகணும். யாரெல்லாம் போகணும்? ஆசாரியன், தீர்க்கதரிசி, பத்சேபாள், ராஜாத்தி போகணும். போனா தான் காரியம் நடக்கும். ஆனால் அதோனியா என்ன செய்கிறான்? அவன் உஷாராகி இவர்களை ராஜாவிடத்தில் நெருங்க விடாமல் பார்த்து கொள்ளுகிறான். ஆமென். ஏன்னா நெருங்கினா தான் இது சம்பவம் நடக்கும். இந்த அபிஷேகம் ராஜாவாய்
அபிஷேகம் பண்ணப்படுகிற சம்பவம் நடக்கும். எனவே இந்த அதோனியா என்ன செய்கிறான், அந்த அரண்மனையை தன்னுடைய கண்ட்ரோல்ல வைத்து பத்சேபாளோ நாத்தானோ சாலமோனுடைய காரியத்தை குறித்து தாவீதுக்கு சொல்லக்கூடாதபடி பார்த்து கொள்ளுகிறான். அல்லேலூயா. இனி கவனிங்க, இனி என்ன நடக்குது? இப்போ இந்த இடைப்பட்ட இடத்துல இந்த அபிஷாகை குறித்து எங்குமே சொல்லப்படவில்லை. இவள் என்ன செய்தாள், இவள் எப்படி இருந்தாள், என்ன செய்து கொண்டிருந்தாள், எங்காகை குறித்து படிக்கும்போது, இந்த அபிஷாகை குறித்து படிக்கும்போது அங்கு ஒரு சம்பவம் நடக்கிறது. ஆமென். அபிஷாக் இந்த தாவீது ராஜாவுக்கு பணிவிடைக்காய் வருகிறாள். ஆனால் அங்கு வேறு எந்த காரியம் நடக்கவில்லை. அந்த மாம்ச உறவுகள் அங்கு இல்லை. ஆனால் வேத பண்டிதர்கள் சொல்றாங்க, இந்த அபிஷாக் அந்த வாலிபஸ்திரி அரண்மனைக்கு உள்ளில் வந்து தாவீதுக்கு பணிவிடை செய்கிறாள். இந்த தாவீதுக்கு இவள் பர்சனல் செக்ரட்டரி போல தாவீது தன்னுடைய ராஜாங்கத்தை, தன்னுடைய அரசியலை, தன்னுடைய அரண்மனை நிர்வாகத்தை நிர்வகிக்கிற பொறுப்பை அபிஷாகிடம் கொடுத்து விடுகிறார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ வெளி உலகத்துக்கு தெரியாது. வெளி உலகத்துக்கு என்ன இருக்கு, தாவீதுக்கோடு இருக்கிற பெண், அவ்வளவுதான். ஆனால் இந்த பெண், இவள் அரண்மனைக்கு உள்ளில் இருந்து கொண்டு அரண்மனையே நிர்வாகிக்கிற பொறுப்பை இவள் செய்து கொண்டிருக்கிறாள். ஆமென். காலங்கள் போகிறது. தாவீது இப்போ இந்த நாத்தானும் இந்த பத்சேபாளும் யாரை நெருங்க முடியும்? அபிஷாகை நெருங்க முடியும், தாவீதை நெருங்க முடியாது. ஆமென். அல்லேலூயா. ஆனால் இவர்கள் அபிஷாகை கொண்டு என்ன செய்றாங்க, சாலமோனை ராஜாவாய் மாற்றுவதற்காய், தாவீது அபிஷேகம் பண்ணுவதற்காய் அங்கு ஏற்பாடுகள் நடக்கிறது. இது எல்லா காரியத்தையும் அங்கு நிர்வகிக்கிறது, அங்கு செய்கிறது யாரு? இந்த அபிஷாக் என்ற ஒரு அந்நிய ஸ்திரீ. ஆமென். இவள் இஸ்ரவேல் கோத்திரத்தால் அல்ல. இவள் இஸ்ரவேல் கோத்திரத்துக்கு உட்பட்ட எந்த கோத்திரத்துக்கும் உட்பட்டவள் அல்ல. இவள் அந்நிய ஸ்திரீ. ஆமென். இவளை ராஜாவுக்காய் கொண்டு வருகிறார்கள். ஆனால் இவளோ ராஜாவுடைய பணிவிடைக்காரியாய், பர்சனல் செக்ரட்டரியாய் அதோடு நின்று விடவில்லை. வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள், அந்த முழு அரண்மனையே நிர்வகிக்கிற ஒரு பொறுப்பில் இந்த அபிஷாக் மாறுகிறாள். ஆமென். இப்போ இந்த அபிஷாக் மூலம்தான் என்ன நடக்கிறது? பத்சேபாளும் நாத்தானும் சேர்ந்து தாவீது ராஜா மரிப்பதற்கு முன்பாக சாலமோனை ராஜாவாய் அபிஷேகம் செய்கிற வேலைகளை செய்கிறார்கள். ஆமென். அல்லேலூயா. இது முழுவதும் அந்த காரியம் நடக்கிறது. முழுவதும் யாருடைய மேற்பார்வையில்? அபிஷாக் என்ற இந்த ஸ்திரியுடைய மேற்பார்வையில் நடக்கிறது. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க அந்த 1வது அதிகாரம் கீழே படிச்சீங்கன்னா தெரியும். அதோனியா ராஜாவாக முயற்சி செய்கிறான். ஆனா 11வது வாக்கியத்தில் போகும்போது நாத்தான் பத்சேபாளை நோக்கி, நம்முடைய ஆண்டவனாகிய தாவீதுக்கு தெரியாமல் ஆகித்தின் குமாரனாகிய அதோனியா ராஜாவாகிற செய்தியை நீ கேட்கவில்லையா? இப்போதும் உன் பிராணனையும் தப்பு வைக்கும்படிக்கு நீ வா, நான் உனக்கு ஒரு ஆலோசனை சொல்லுவேன். என்ன கேள், நீ அங்கே ராஜாவோடு பேசிக் கொண்டிருக்கும் போது நான் உனக்கு பின் வந்து உன் வார்த்தைகளை நான் உறுதிப்படுத்துவேன். இதுதான் பிளான்.
ஆமென், அல்லேலூயா. இப்போ 15வது வாக்கியம் சொல்லுகிறது, அப்படியே பத்சேபாள் பள்ளி அறைக்குள் ராஜாவிடத்தில் போனாள். ராஜா மிகவும் வயது சென்றவனாயிருந்தான். அங்க வாக்கியம் சொல்லுது, சூனேம் ஊராளாகிய அபிஷாக் ராஜாவுக்கு பணிவிடை செய்து கொண்டிருக்கிறாள். ஆமென். இப்போ இந்த அபிஷாக் என்ன செய்கிறாள்? எங்க இருக்கிறாள்? ராஜாவோடே இருக்கிறாள். ஆமென். மொத்த கண்ட்ரோலும் இந்த அபிஷாக்குடைய கையில் தான் இப்ப இருக்கிறது, அரண்மனை. ஆமென், அல்லேலூயா. இப்போ பத்சேபாள் வந்து ராஜாவை வணங்குகிறாள், எல்லாம் நடக்கு. ராஜா கிட்ட சொல்றா. அந்த நேரம் பார்த்து நாத்தான் வருகிறார், தீர்க்கதரிசி வருகிறார். அவர்கள் பிளான் படியே நாத்தானும் அதை உறுதிப்படுத்துகிறார். தாவீது இப்பொழுது என்ன செய்கிறார்? சாலமோனை ராஜாவாய் மாற்றி விட்டார். ஆமென், அல்லேலூயா. இப்போ சாலமோனை ராஜாவாய் மாற்றி சாலமோனை சிங்காசனத்தில் உட்கார வைத்து என்ன செய்கிறார்? சிங்காசனத்தில் ராஜாவை அபிஷேகம் பண்ணி விடுகிறார். எல்லாம் நடக்கிறது. பயங்கர தடாபுடல் விருந்து நடக்கிறது. தேசத்துல பயங்கர ஆர்ப்பரிப்பும் பயங்கர கம்பீர சத்தங்களும் மேளதாளங்கள் கேட்கிறது. ஏன்னா சாலமோனை ராஜாவாய் மாற்றி விட்டார்கள். ஆமென். இதை அதோனியா கேள்விப்படுகிறான். ஆமென். அதோனியா கேள்விப்பட்டவுடன் அதோனியாவோடு பந்தி இருந்த அவனுடைய விருந்துக்காரர்கள் எல்லாம் நைஸா என்ன செய்துறான்? கலண்டுறான் இவனை விட்டு. ஆமென், அல்லேலூயா. நைஸா கலண்டுறான். ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, இவன் ராஜாவாக போறதில்லை. ராஜா யாரு? சாலமோன். நிச்சயம் சாலமோன் ராஜாவாகி விட்டால் பழைய காலத்துல அந்த ஒரு காரியம் உண்டு. எல்லா அரசர்களையும் பார்க்கலாம். அதாவது அவர்கள் ராஜாவாகும் போது அவர்களுக்கு விரோதமாய் எவன் எழும்புறானோ எல்லாவனையும் போட்டு தள்ளிடுவான். ஆமென். ஒருத்தனையும் வைக்க மாட்டாங்க. ஆமென். ஏன்னா அவன் மூலம் என்றைக்காவது ஒரு நாள் நமக்கு பிரச்சனை வரும்னு தெரியும். அதனால ஒன்றையும் வைக்கிறது இல்லை. இது நடக்கிற சம்பவம். இப்போ அதோனியா பயப்படுறான். சாலமோன் ராஜாவாகி விட்டான், நான் நிச்சயம் மரித்து போவேன், என்ன போட்டு தள்ளிடுவான். ஆமென். இப்போ அதோனியா ஒரு பிளான் பண்றான். என்ன பிளான் பண்றான்? பத்சேபாளிடம் போய் சரணடைகிறான். பத்சேபாள் யாரு? சாலமோனுடைய தாய். ஆமென், அல்லேலூயா. இப்போ பத்சேபாளிடத்தில் போய் இந்த அதோனியா சரணடைந்து ஒரு வார்த்தை சொல்றான். நீர் சாலமோன் ராஜாவிடம் கேட்கிறது அவர் ஒரு நாளும் இல்லை என்று சொல்ல மாட்டார். எனக்காக ஒன்று கேட்கணும். என்ன கேட்கணும்? என்ன வாசித்தோம்? ஃபர்ஸ்ட் 17 2:17. மறப்பதில்லை. சூனேம் ஊராளாகிய அபிஷாகை எனக்கு அவர் விவாகம் பண்ணி கொடுக்க அவரோடு பேசும்படி வேண்டுகிறேன். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா கவனிங்க. இப்போ இந்த அபிஷாக் எங்க இருக்கிறா? அரண்மனைக்குள்ள. இப்போ அதோனியா என்ன பண்றான்? தாயிடம் போய், பத்சேபாள் சாலமோனுடைய தாயிடம் போய் இந்த அபிஷாகை தனக்கு திருமணம் செய்து வைக்க சாலமோனிடத்தில் விண்ணப்பம் செய், நீ கேட்டா அவன் மறுக்க மாட்டான். ஆமென், அல்லேலூயா. இதை பத்சேபாளும் அதை புரிந்து கொள்ளவில்லை. அதை அவ்வளவு சீரியஸா எடுக்கல. பத்சேபாளும் என்ன சொல்றாங்க? அவனும் ஒரு மகன்தான் இல்லையா? முறைப்படி அவனும் ஒரு மகன்தான். ஆமென். தன்னுடைய கணவனுடைய பிள்ளை ஒரு மகன்தான். இப்போ இந்த அம்மாவுக்கு தாய் உள்ளம் இல்லையா? என்ன செய்திருச்சு? மனசு உருகி போச்சு. உடனே பத்சேபாள் என்ன சொல்றா? நல்லா இருக்க, பரவாயில்லையே, நல்லது தானே, சரி நான் போய் பேசுறேன். இப்ப சாலமோனிடத்தில் போய் என்ன செய்றாங்க? கேட்குறாங்க. சாலமோன் அதற்கு ஒரு மறுபடியை சொல்லுகிறான்.
தன் தாயாருக்கு பிரதியுத்தரமாக, நீர் சூனேம் ஊராளாகிய அபிஷாகை அதோனியாவுக்கு கேட்பானேன். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல கவனிங்க. ஏன் இவன் இந்த அதோனியா அபிஷாகை விவாகம் பண்ண வேண்டும் என்று கேட்கிறான் என்றால், அதற்குள் ஒரு ராஜதந்திரம் இருக்கிறது, ஒரு அரசியல். என்னன்னா, இப்போ ஒரு ராஜா மரித்த பிறகு ராஜாவுடைய மனைவிகளையோ இல்ல அவர்களுடைய மறுமனை ஆட்டிகளையோ ஒருவன் விவாகம் பண்ணினால் அவனுக்கு ஆட்டோமேட்டிக்கா அந்த ராஜ்ய பாரத்தின் அதிகாரம் வந்துவிடும். ஆமென், ஆமென், அல்லேலூயா. புரியுதா? இப்போ தாயே போய் பத்சேபாளே போய் எங்க கேட்கிறாங்க? சாலமோன்ட்ட கேட்கிறாங்க, உன்னுடைய அரண்மனையில் இருக்கிற அந்த பெண்ணை அபிஷாகை யாருக்கு திருமணம் செய்து கொடுத்து விடு? அதோனியாவுக்கு திருமணம் செய்து வைத்து விடு. ஆமென். சாலமோன் கோபப்பட்டு வெகுண்டு எழும்புகிறான், பயங்கரமா கோபப்படுறான். அந்த கோபத்துல சொல்றது தான், ஏன் நீ அதோனியாவுக்கு அபிஷாக மட்டும் ஏன் கேட்கிற, இந்த ராஜ்யத்தையும் கேட்டுரு. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. அவ்வளவு கோபப்படுவதற்கு காரணம், இந்த அபிஷாக் என்பவள் ஒரு சாதாரண பணிவிடைக்காரி அல்ல. ஆமென், அல்லேலூயா. வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள், வேத ஆராய்ச்சியாளர்கள், இவள் மொத்த அரண்மனையே நிர்வாகித்து வந்தவள். இப்போ இவன் அதோனியா என்ன செய்யறான்? குறுக்கு வழியில் வர்றான். இப்போ மொத்த நிர்வாகத்தையும் நிர்வாகிக்கிற ஒரு ஸ்திரீ இவளை தான் திருமணம் செய்து கொண்டால் ஆட்டோமேட்டிக்கா இவன் என்ன செய்திருவான்? ராஜாவாகிருவான். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ வேதத்தில் இப்படிப்பட்ட இந்த ஸ்திரீகளை வேதம் மறப்பதில்லை. ஆமென், அல்லேலூயா. பல இப்படி அந்நிய ஸ்திரீகள், அந்நிய ஒரு கெத்திராள் இருக்கிறாள், ஒரு ரூத் இருக்கிறாள். ஆமென். இவர்கள் எல்லாம் அந்நிய ஸ்திரீகள். ஆனால் இவர்களால் நம்முடைய இஸ்ரவேல் ஜனங்களோ இல்ல இந்த யூத வர்க்கமோ யூத மார்க்கமோ கட்டப்படுகிறது. ஆமென், அல்லேலூயா. இப்போ இதே போல இப்படிப்பட்ட இந்த ஸ்திரீகளுடைய பாருங்க, ஒரு அந்நிய ஸ்திரீ யூதா கோத்திரத்தில் இருந்த தாவீதுக்கு பிறகு ஒரு ராஜா இன்னும் அபிஷேகம் பண்ண படவில்லை. இப்ப அதோனியா வந்தால் அவன் யூத கோத்திரம் அல்ல. ஆமென், அல்லேலூயா. புரியுதா? அவன் யூத கோத்திரம் அல்ல. ஆனால் யூத கோத்திரத்தின்படி யூத கோத்திரத்துல தான் இயேசு பிறக்கணும். இயேசு பிறக்கிற அந்த சந்ததி தாவீதின் சந்ததி. இப்ப தாவீதின் சந்ததி தான் ஆளுகை செய்யணும். ஆனால் இந்த ஆளுகைக்கு வர முடியாத போது, சாலமோன் அந்த சிங்காசனத்தில் வர முடியாத போது, சாலமோன் அந்த ராஜாவை அபிஷேகம் பண்ணப்பட வாய்ப்பில்லாத போது ஒரு அந்நிய ஸ்திரியை கொண்டு கர்த்தர் பயன்படுத்துகிறார். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த ஸ்திரியை கொண்டு ஆண்டவர் அரண்மனைக்குள் கொண்டு வந்து அரண்மனை காரியங்களை நிர்வகிக்க தொடங்கி அதன் மூலம் சாலமோனை ராஜாவாக்கி ஆண்டவர் பயன்படுத்துகிறார். ஆமென். எப்படி ஒரு ரூத்தை கர்த்தர் கொண்டு வந்து அந்த போவாசுடைய சந்ததியில தான் யார் வர்றா? தாவீது வர்றார். ஆமென், அல்லேலூயா. போபாஸ் வயது சென்றவர். அதனால்தான் போபாஸ் ரூத்தை பார்த்து சொல்லுகிறார், நீ வாலிபர்களை நோக்கி போகாமல் என்னை தேடி வந்தாயே, உன்னுடைய குணம் ஆசீர்வதிக்கப்பட்டது. ஆமென். ஏன்னா இவர் வயசானவர். அல்லேலூயா. ஆனால் அதுவரைக்கும் அவனுடைய வாழ்க்கை கட்டப்படவில்லை, அவனுடைய சந்ததி உருவாகவில்லை. அந்த சந்ததியை உருவாக்குறதுக்கு யாரை கர்த்தர் பயன்படுத்துகிறார்? ரூத் என்ற மோவாபிய ஸ்திரியை பயன்படுத்துகிறார். ஆமென், அல்லேலூயா,
ஹல்லேலூயா. பாருங்க, அப்போ இந்த தேவ திட்டத்திற்காய் எவரையும் பயன்படுத்த கர்த்தரால் முடியும். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள், இந்த அபிஷாக் என்பது புதிய ஏற்பாட்டின் புற ஜாதிகள் உள்ள, நம்மை போன்ற புற ஜாதிகள் உள்ள சபை. ஆமென், ஹல்லேலூயா. ஏன்னா தேவ திட்டம் மனித குலத்தை ரட்சிக்கணும். இந்த மனித குலத்தை ரட்சிக்கணும்னா புற ஜாதிகள் ரட்சிக்கப்படணும், புற ஜாதிகள் உள்ள வரணும், தேவ ராஜ்யத்துக்கு உள்ள வரணும். அதே போலதான் தேவனுடைய திட்டம் நிறைவேறும்படியாய், யூத கோத்திரத்தை கட்டி எழுப்பும்படியாய் இந்த அந்நிய ஸ்திரியாகிய இந்த அபிஷாகை கர்த்தர் அரண்மனைக்கு உள்ளில் கொண்டு வருகிறார். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால்தான் சாலமோன் அவ்வளவு கோபப்படுகிறார். ஏன் அவனுக்கு அவளை கேட்கிறாய், ஏன் இந்த தேசத்தை சேர்த்து கேட்றாமே. ஆமென். ஏன்னா அவ்வளவு முக்கிய பொறுப்பில் அவள் இருந்து நிர்வகிக்கிறாள். ஆமென். அன்பு தேவ பிள்ளைகளே, தேவனுடைய திட்டத்திற்கு, அதாவது தேவ திட்டத்திற்கு ஆண்டவர் பயன்படுத்த வேண்டும் என்றால் எவரை கொண்டும் ஆண்டவருக்கு பயன்படுத்த முடியும். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் யாராக இருக்கலாம், நாம் எந்த கோத்திரமோ எந்த ஜாதியோ எந்த மதமோ யாராய் இருக்கட்டும், தேவ திட்டத்திற்கு தேவ சித்தத்தை நிறைவேற்றும்படியாய் ஆண்டவர் எவரை கொண்டும் பயன்படுத்த முடியும். ஆமென். அதனுடைய உதாரணம் தான் இந்த அபிஷாக். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவேளை நம்முடைய சிந்தையில், நம்முடைய பார்வையில் நாம் பல ஸ்கேல் வச்சிருக்கலாம். நம்மை குறித்து சில ஸ்கேல் வச்சிருப்போம் இல்லையா? நான் இப்படித்தான், நான் இப்படித்தான், என்னால் இதுதான் முடியும், என்னால் இதுதான் இவ்வளவுதான் செய்ய முடியும், என்னால் இவ்வளவுதான் ஆசீர்வதிக்கப்பட முடியும், என்னால் இவ்வளவுதான் சம்பாதிக்க முடியும். இப்படி எல்லாம் நிறைய காரியத்தில் நாமே ஒரு ஸ்கேல் வச்சிருக்கிறோம், ஒரு வரையறை வச்சிருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் தேவ திட்டத்திற்காய் நம்மை தேவன் பயன்படுத்த வேண்டும் என்றால் எவரையும் ஆண்டவர் தன்னுடைய சித்தத்திற்காய் பயன்படுத்த முடியும். ஆமென், அல்லேலூயா. நாம் நமக்கு நாமே எல்லைகளை குறிக்காமல் தேவ திட்டத்திற்கு ஒப்பு கொடுப்போம். ஆமென், அல்லேலூயா. தேவ சித்தத்திற்கு ஒப்பு கொடுப்போம். நம்முடைய வாழ்க்கையில் நான் இப்படித்தான் வாழ்வேன், இப்படியெல்லாம் இருப்பேன்னு நாம் வரையறுப்பதை காட்டிலும் தேவ சித்தத்திற்கு நம்மை ஒப்பு கொடுத்தோம் என்றால், ஒரு சாதாரண ஒரு பணிவிடைக்காரியாய் வந்த அபிஷாகை கொண்டு ஒரு ராஜ்யத்தை கட்டி எழுப்ப முடியும் என்றால், என் அன்பு தேவ பிள்ளைகளே, நம்மை கொண்டு எவ்வளவோ தேவ காரியங்களை நம்மை கொண்டு செய்ய முடியும். ஆமென், அல்லேலூயா. தேவ சித்தத்திற்கு நம்மை ஒப்பு கொடுங்க, தேவ திட்டத்திற்கு நம்மை ஒப்பு கொடுங்க, கர்த்தர் நம்மை பயன்படுத்துவார். கண்களை மூடலாம். அன்பு தகப்பனே, இந்த அருமையான வேளைக்காய் நன்றி. கேட்ட வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். ஒரு சாதாரண ஒரு ஸ்திரியை கொண்டு, ஒரு ஆண்டவரே சாதாரண ஒரு வாலிப ஸ்திரியை கொண்டு ஆண்டவர் தம்முடைய ராஜ்யத்திற்காய் எப்படி பயன்படுத்தினீரோ அதே போல் ஆண்டவரே, நாங்கள் பல காரியங்களில் எங்களுக்கு நாங்களே ஒரு ஆண்டவரே வரையறை வைத்திருக்கிறோம், இதுதான் என் வாழ்க்கை என்று. ஆனால் ஆண்டவரே, தேவ திட்டத்திற்காய் தேவ சித்தத்தை செய்யும்படியாய் எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா ஆண்டவரை, எங்களை கொண்டு உமக்கு ஆண்டவரை உம்முடைய திட்டத்தின்படியாய் எங்களை கொண்டு எதை வேண்டுமானாலும் உம்மால் செய்ய முடியும். ஆண்டவரே அப்பா, ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய சித்தத்திற்காய் உம்முடைய சித்தங்களை நிறைவேற்ற பயன்படுத்துங்க. அவர்கள் இருக்கிறதான சூழ்நிலைகள் ஒருவேளை அவர்களுக்கு கடுமையாய் ஆண்டவரை விரோதமாய் இருக்கலாம். ஆனால் தேவ திட்டம் உண்டென்றால், தேவ சித்தம் உண்டென்றால் அவர்களை கொண்டு என்ன வேண்டுமானாலும் செய்தெடுக்க உம்மால் முடியும். ஆண்டவரே செய்யுங்க, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் நாங்கள் தேவ திட்டத்திற்காய் தேவ சித்தத்திற்காய் எங்களை சமர்ப்பித்து ஜெபிக்கிறோம். ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென்.